வந்து 38லேருந்து வைங்க. இப்படி ஜூம் பண்ணி வைங்க. ஜூம் பண்ணி அப்படி வைங்க. நம்பர் தெரியாது, உடஞ்சிரும். நடைய பார்த்தா உனக்கு தெரியுது, அதான் கண்டுபிடிக்க முடியுதா? ஜாலியாக வராங்க, வாட்டர் கேன் உள்ள வைக்கிறாங்க. வணக்கம், வாங்க நேரா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் தமிழக அரசியல்ல இப்போ பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு பிரேக்கிங் நியூஸ் பத்தி தான். அதுவும் எந்த சார்பும் இல்லாம கிடைச்சிருக்கக்கூடிய தரவுகள் அடிப்படையில இந்த அலசல நம்ம பார்க்க போறோம். தேர்தல் சூடு பிடிச்சிருக்க இந்த நேரத்துல திருச்சியில தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு அலுவலகம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு. இது எப்படி நடந்துச்சு, போலீஸ் விசாரணை எந்த பக்கமா போயிட்டு இருக்கு, இதையெல்லாம் தெளிவா விலாவாரியா இப்ப நம்ம பார்க்கலாம். ஓகே, நாம இப்ப அந்த சம்பவ இடத்துக்கே போவோம். திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையில இருக்கிற பெட்டவாய் தலப்பகுதி. பொதுவாவே இரவு நேரங்கள்ல ரொம்ப அமைதியா இருக்கக்கூடிய ஒரு நெடுஞ்சாலை இது. ஆனா எந்த சலசலப்பும் இல்லாத அந்த அமைதியான நள்ளிரவு நேரம் எப்படி திடீர்னு ஒரு பெரிய அரசியல் பேசுபொருளா, ஒரு வன்முறை களமா மாறுச்சு அப்படிங்கிறது தான் இங்க ஆச்சரியம். அங்க இருந்த தமிழக வெற்றி கழகத்தோட விவசாய அணி அலுவலகம் தான் இந்த மொத்த பரபரப்புக்கும் இப்ப மையப்புள்ளியா மாறி இருக்கு. சரி, பாகம் 1. திருச்சியில் நடந்த இந்த தீவைப்பு சம்பவத்தோட சேத விவரங்களை பத்தி பார்க்கலாம். ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் நடந்த இந்த தாக்குதல்ல நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஆறுதலான விஷயம் என்னன்னா, அது இந்த 0 அப்படிங்கிற எண் தான். ஆமாங்க, ஏன்னா இந்த சம்பவம் நடந்தது நள்ளிரவு தாண்டிய ஒரு நேரத்துல. அதுவும் அது ஒரு சின்ன தகர ஷெட்ல அமைக்கப்பட்டிருந்த அலுவலகம். அந்த நேரத்துல உள்ளே கட்சி தொண்டர்களோ நிர்வாகிகளோ யாரும் இல்ல. அதனால அதிர்ஷ்டவசமா எந்த ஒரு உயிர் சேதமோ யாருக்கும் சின்ன காயமோ கூட ஏற்படல. உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய நிம்மதி. ஆனா உயிர் சேதம் இல்லைங்கிற அந்த நிம்மதிய அப்படியே சுக்குநூறாக்குற இன்னொரு நம்பர் இருக்கு. அதுதான் 2. எந்த ஆள் நடமாட்டமும் இல்லாத அந்த ராத்திரியில ஒரு 2 வீலர்ல 2 மர்ம நபர்கள் வந்து இறங்கியிருக்காங்க. அவங்க தான் இந்த ஒட்டுமொத்த சம்பவத்துக்கும் காரணம். ஆனா அவங்க யாரு, எங்கிருந்து வந்தாங்க, ஏன் கரெக்டா இந்த அலுவலகத்தை மட்டும் குறி வச்சாங்க, இது எல்லாமே இப்போதைக்கு மிகப்பெரிய மர்மமா தான் இருக்கு. இந்த சம்பவங்கள் எவ்வளோ வேகமா நடந்திருக்குன்னு பாருங்களேன். நள்ளிரவுல அந்த 2 பேரும் வராங்க. அடுத்த சில மணி நேரத்திலே, அதாவது அதிகாலையில அந்த அலுவலகம் முற்றிலுமாக தீ வச்சு கொளுத்தப்படுது. சும்மா தீ வச்சதோட அவங்க நிக்கல. அங்க இருந்த கட்சி பதாகைகள், அப்புறம் தலைவர் விஜயோட பேனர்கள் எல்லாத்தையும் கத்தியால கிழிச்சு நாசமாக்கி இருக்கிறாங்க. காலையில விடிஞ்சதும் இதை பார்த்த நிர்வாகிகள் உடனே சுதாரிச்சுக்கிட்டு போலீஸ்ல அதிகாரப்பூர்வமா புகாரும் கொடுத்துட்டாங்க. ஒரு நைட்ல இதெல்லாம் ரொம்பவே ஃபாஸ்டா நடந்திருக்கு. அடுத்து பாகம் 2. சிசிடிவி மற்றும் போலீஸ் விசாரணை மூலமா குற்றவாளிகளை எப்படி தேடுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ இந்த விசாரணையில ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா,
ஸ்ரீரங்கம் போலீஸ் 3 முக்கிய கோணங்கள்ல இந்த வழக்கா அலசுறாங்க. முதல்ல அந்த 2 பேரும் பைக்ல வந்து இறங்குற சிசிடிவி காட்சிகள் போலீஸ் கைக்கு கிடைச்சிருக்கு. அதை வச்சு அவங்க யாருன்னு தேடுற வேலை தீவிரமா நடக்குது. 2வது, இந்த தீய வைக்க என்ன பயன்படுத்தினாங்க? பெட்ரோலா இல்ல வேற ஏதாவது ரசாயனமான தடவியல் நிபுணர்கள் ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. 3வது ரொம்ப முக்கியமானது, இவங்களோட பின்னணி என்ன? தனிப்பட்ட பகையா இல்ல வேற ஏதாவது அமைப்போட பின்னணி இருக்கா? இந்த எல்லா ஆங்கிள்லயும் போலீஸ் அவங்க வலைய வீசியிருக்காங்க. பாகம் 3. கட்சியின் எதிர்வினை மற்றும் சட்டரீதியான நடவடிக்கைகள். சம்பவம் நடந்ததும் புதிதா ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகம் சும்மா இருந்துடல. ரொம்பவே துரிதமா சட்ட நடவடிக்கை எடுத்திருக்காங்க. கட்சியின் விவசாய அணி செயலாளர் வீரசிவா அவங்க தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வ புகாரா பதிவு செஞ்சிருக்காரு. அவங்களோட கோரிக்கை ரொம்பவே ஸ்ட்ராங்கா தெளிவா இருக்கு. அதாவது குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் சரி, உடனே கைது செஞ்சு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் அவங்களோட முதல் தேர்தல் களம். அப்படிங்கறதால இந்த சட்ட ரீதியான அணுகுமுறை ரொம்பவே உற்று நோக்கப்படுது. இப்ப நம்ம அடுத்த பகுதிக்கு போவோம். பாகம் 4. வாக்கு எண்ணிக்கை நாளுக்கான பாதுகாப்பு கவலைகள் மற்றும் இதோட விரிவான தாக்கங்கள். இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவம் எப்படி ஒரு பெரிய விவாதமா மாறுதுன்னு கவனிங்க. ஒரு பக்கம் இது ஒரு சின்ன அலுவலகத்துல நடந்த உள்ளூர் வன்முறை தான். ஆனா மறுபக்கம் வரப்போற வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு எதிர்க்கட்சிகள் ஏதாவது வன்முறையை தூண்டி விடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பெரிய பயத்தை இது வேட்பாளர் மற்றும் தொண்டர்கள் மத்தியில உருவாக்கியிருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன தீப்பொறி எப்படி ஒட்டுமொத்த தேர்தல் பாதுகாப்பு மீதான சந்தேகமா, ஒரு அச்சமா விஸ்வரூபம் எடுத்திருக்குன்னு. இதத்தான் ஸ்ரீரங்கம் தொகுதியோட டிவிகே வேட்பாளர் ரமேஷ் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அவரோட அறிக்கையில என்ன சொல்றாருன்னா, எனது தொகுதி தேர்தல் அலுவலகம் தீ வைத்து எரிக்கப்பட்டதால வாக்கு எண்ணிக்கை நேர்மையா நடக்குமாங்கிற சந்தேகம் எனக்கு வந்திருக்கு. அதனால தேர்தல் ஆணையமோ தலைமை தேர்தல் அதிகாரியோ உடனே தலையிட்டு வாக்கெண்ணும் மையத்துக்கு கூடுதல் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு வேட்பாளரா அவரோட இந்த அச்சம் நியாயமானது தானே? சோ இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இப்போ ஒட்டுமொத்த கவனமும் தேர்தல் ஆணையத்தை நோக்கி திரும்பி இருக்கு. வாக்கெண்ணும் மையங்கள்ல கூடுதல் பாதுகாப்பு வேணும், அந்த முழு ப்ராசஸ்லயும் 100% வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் ரொம்பவே வலுவா ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வன்முறைகள் கூட மக்கள் ஜனநாயகத்தின் மேல வச்சிருக்க நம்பிக்கையை குலைச்சிடக்கூடாது இல்லையா? அதுக்கு வெளிப்படைத்தன்மை மட்டும்தான் ஒரே தீர்வா இருக்க முடியும். நாம இப்போ இந்த அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். எல்லாமே சரி. ஆனா நம்ம முன்னாடி இப்போ நிக்கிற மிக பெரிய முக்கியமான கேள்வி இதுதான். இந்த மாதிரி உள்ளூர் அளவிலான பதற்றங்களுக்கும் வன்முறைகளுக்கும் நடுவுல வரப்போற வாக்கெண்ணிக்கை செயல்முறைய தேர்தல் ஆணையம் எப்படி பாதுகாப்பானதாவும் நேர்மையானதாவும் வெளிப்படையானதாவும் உறுதி செய்ய போகுது? இது வெறும் ஒரு தொகுதிக்கு மட்டுமான கேள்வி இல்லைங்க, ஒட்டுமொத்த தேர்தல் ஜனநாயகத்துக்கான கேள்வி. இந்த ஒரு பெரிய கேள்வியோட இன்னைக்கு நாம விடைபெறலாம். சிந்திட்டு பாருங்கள்.